வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 12 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. தற்பொழுது அதாவது நேற்றைக்கு கடந்த நிகழ்வின் காரணமாக தூத்துக்குடி விமான நிலையம் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவையும், பல இடங்கள்ல தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல 1 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது ஒதுக்கி. இந்த நிகழ்வு விலகியது. இனிமேல் சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதிகரித்திருக்கும். அதாவது இன்றைக்கு 12ஆம் தேதி வியாழக்கிழமை திருநெல்வேலியில 33 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பம் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா. ஆனால் திருநெல்வேலியில 33 இருந்தாலும் சற்று உள்ளே, அதாவது தென்கிழக்கிலிருந்து காற்று பயணிக்கும் என்பதனால, அதாவது கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து காற்று பயணிக்கும். சிவகாசியில நல்ல வெயில் உயரும், 36ஆக இருக்கும். 36 என்பது 96.8 தான், அச்சப்பட தேவையில்லை. மதுரை 35 தான் இருக்கும், 95. திருச்சியும் 35 தான், 95 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆனால் தாராபுரமும் பொள்ளாச்சியும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏனென்றால் நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் வழியாக நுழையக்கூடிய கிழக்கு காற்று வெப்பம் அடைந்து, ஆனால் வர்றது எல்லாமே கிழக்கு காற்று தான், உயரழுத்தம் விலகி இருக்கு. இருந்தாலும் இந்த கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்குல்லதா, இது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மேற்கே போய் கொஞ்சம் மணலை கொடுக்கும். அது அப்படி அனலை கொடுத்தாலும் தாராபுரம், பொள்ளாச்சி போன்ற உடுமலைப்பேட்டை பகுதியில் 36 தான், கவலைப்படாதீங்க. 36 என்பது 96.8. இப்ப தமிழ்நாட்டிலேயே வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக உணரப்படக்கூடிய இடம் தாராபுரம், பொள்ளாச்சி, ஈரோடு 38க்கு போகும் இன்னைக்கு. அதாவது 100 டிகிரி எட்டும் இன்னைக்கு ஈரோடு. கிழக்கு தென்கிழக்கு திசை காற்று ஈரோடு மாவட்டம் போய் நீலகிரி மாவட்ட கிழக்கு சரிவுல பவானி சாகர் மற்றும் அப்படியே அந்த கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகளில் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தும் போது ஓட்டம் இல்லாமல் கொஞ்சம் புழுக்கம் ஏற்படும். காற்று ஓடிட்டே இருந்தா கூட கொஞ்சம் தெரியாது. ஆனால் இந்த ஈரோடு மாவட்ட வெப்ப அதிகரிப்பு காரணம் என்னன்னா, கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று நீலகிரியில தடுக்கப்படுற காரணத்தால கொஞ்சம் தேக்கம் ஏற்பட்டு வெப்பம் அங்கே குவியும். மழை பொழிவிற்கும் அதுக்கு சாதகம் அமைய போது வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு மேல அது ஒரு சாதகமா இருந்தாலும் இப்ப கொஞ்சம் வெயில் அதிகமாக போகிறது. இன்றைக்கு 100 டிகிரி எட்டும். இன்றைக்கு தவிர்க்க முடியாது, இன்னைக்கு 100 டிகிரி எட்டும். ஆனால் 100 டிகிரிக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. ஆனால் உணர்வு வெப்பம் 100க்கு மேல போனதாக தெரியும். இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் பதிவாகும். இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் பதிவாகும் 100 டிகிரி. அந்த நிகழ்வு விலகியது. இந்த அடுத்த நிகழ்வு வர்ற வரைக்கும் வெப்பம் கொஞ்சம் உயர்ந்து இறங்கும். 15ஆம் தேதி வரை ஏறும். 12 விட 13 கொஞ்சம் கூடும். 13 ரொம்ப விழக்கூடாது, 38லே தான் இருக்கும். வேற இடம் மாறி அமையும். சொல்றேன் கேளுங்க. இப்ப எங்க மாறி, ஈரோடு அதிகமா இருப்பது வேற, காற்றோட திசை மாறும்பொழுது வேற இடம் மாறி அமையும். நல்லா புரிஞ்சுங்க. இறுதி வரை அறிக்கை கேளுங்க. மழை இருக்கு, இடி மின்னல் மழை இருக்கு. நான் அதை இதுல சமர்ப்பிக்க போறேன். இப்போ வெப்பத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல வரக்கூடிய இன்றைக்கு 13ஆம் தேதியை 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கொஞ்சம் அதிகமா இருக்கும், கரூர்லயும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மீது எல்லாமே நார்மலா இருக்கும். கொஞ்சம் ஈரோடு கரூருக்கு அடுத்தபடியா தாராபுரம், பொள்ளாச்சி இருக்கும். ரைட். நாளை 13ஆம் தேதி எங்க அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 33 நெல்லை திருநெல்வேலி 33 இருக்கிறது 35 மாறும், கொஞ்சம் கூடும். சிவகாசி 36 இருக்கிறது 37 மாறும். 37 என்பது என்ன, 98.6, கிட்டத்தட்ட 100 டிகிரிக்கு நெருக்கமா போகும். விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டமும் 100 டிகிரிக்கு நெருக்கமா போகும் நாளை. அதாவது மதுரை கூட நாளை போகுது, நாளை மறுநாள். இன்றைக்கு சிவகாசி உயரும். சிவகாசி ஏன்னா அங்க இந்த சதுரகிரி மலை இருக்குல்ல, அங்க கொஞ்சம் தேக்கும். எப்படி ஈரோடு மாவட்டத்திற்கு மேற்கு நீலகிரி மலை இருக்கோ, அதே போல கொடைக்கானல் மலைக்கு மேற்கு கூட அது அப்படியே சரிவாதான் இருக்கு, செங்குத்தா இருக்கும். அந்த விருதுநகர் மாவட்ட மலை, சதுரகிரி மலை, இது எல்லாமே. அதனாலதான் மேற்கு காற்று தேனியில வர்றது, செங்கோட்டையில வர்றது, விருதுநகர்ல வராது. அதனால அங்க போய் தேக்கும். அதனால இருந்து சிவகாசி கொஞ்சம் வெப்பத்தை உயர்த்தும். சிவகாசி, கோவில்பட்டி,
இந்த விருதுநகர், சாத்தூர் இதெல்லாம் கொஞ்சம் வெப்பத்தை இன்றைக்கு உயர்த்தி கொடுக்கும். நாளைக்கு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு. ஆனால் நேற்றை விட இன்றைக்கு வெப்பம் கூடுதலாக இருக்கும். திருநெல்வேலியை விட சிவகாசி வெப்பம் கூட தான் இருக்கும் எப்போதுமே. சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், இந்த வெம்பக்கோட்டை இதெல்லாம் இன்றைக்கு 37 இருக்கும், 36 இருக்கும். நாளைக்கு 37 மாறும். அதே போல தாராபுரம், பொள்ளாச்சி நாளைக்கு 100 டிகிரியை தொடும். ஒரு 3 நாட்களுக்கு தாராபுரம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த பகுதி ஒரு 3 நாட்களுக்கு 100 டிகிரியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். 13 நாளை, 14 மறுநாள், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு. வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்குங்க. ஆனா இந்த வெப்பத்தை கண்டு இப்பயே இப்படி இருக்கே, மழை பெய்யுதுன்னு சொல்றாரு, காணுமே, இப்படி வெயில் கொளுத்துதே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்க, இன்றைக்கு 3 நாளைக்கு மட்டும்தான் இந்த வெயில் இருக்கும், அதுக்கப்புறம் குறையும்னு சொல்லிடுங்க. அதாவது 3 நாள்னா நாளை, வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் வெப்பம் அதிகமா இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு, பொள்ளாச்சி, தாராபுரம் இங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாவே இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தான் வெப்பம் கொஞ்சம் கூடுது. அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு இருக்கிற வெப்பம் திங்கட்கிழமை வந்துடும். இன்றைக்கு இருக்கிற வெப்பம் திங்கட்கிழமை வந்துடும். நேற்றைக்கு இருந்த வெப்பம் செவ்வாய்க்கிழமை வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க 30 டிகிரியா குறைஞ்சிடும். இந்த தாராபுரம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இதெல்லாமே கடுமையா வெப்பம் உயர்ந்தாலும் அடுத்த வாரம் அப்படியே படுத்துரும். அப்படியே படுத்துரும். எவ்வளவு பரப்போது பாருங்க. 3 நாளுங்க எல்லா மாவட்டத்துக்கும் கொஞ்சம் வெப்பம் கூடித்தான் இருக்கும். அதுல பாலக்காட்டு கணவாய் ஒரு வழித்தடமாக இருக்கிற காரணத்தினால, கிழக்கு காற்று நுழைந்து மேற்காக பயணிக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த கிழக்கு காற்று மேற்கு நோக்கி வெப்பமடைந்து பாலக்காட்டு கணவாய் வழியாக கேரளா பகுதியை நோக்கி பயணித்து அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால, அங்கு இருந்த காற்று சுழற்சி விலகி இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து காணப்படும். 3 நாளைக்கு மட்டும். நாளை வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளைக்கும். இன்னைக்கே கொஞ்சம் கூடுதலா தெரிந்தாலும் இன்றைய விட நாளை கண்டிப்பா 100 டிகிரியை தொடும். பொள்ளாச்சி 100 டிகிரியை தொடும். 3 நாளைக்கு உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி. அது ஒட்டிக்கூடிய கோயம்புத்தூரும் 36 டிகிரியை தொடும். 36 என்பது எவ்வளவுன்னா 96.8. அதனால கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கோயம்புத்தூருக்கும். அதாவது எப்போ உச்சபட்ச வெப்பம்னா 14ஆம் தேதி சனிக்கிழமை தான் கொஞ்சம் உச்சபட்ச வெப்பமா இருக்கும். சனிக்கிழமை தான். இந்த சனிக்கிழமையை மையமாக வைத்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். குறிப்பா பாலக்காட்டு கணவாய் நுழைவாயிலிருந்து இருந்து அப்படியே தாராபுரம் வரைக்கும் உள்ள பகுதி, ஈரோடு, கரூர் மாவட்ட பகுதி இந்த இடத்துல. அடுத்தது சிவகாசி உள்ளிட்ட, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்புறம் 16ஆம் தேதிக்கு மேல, அதாவது திங்கட்கிழமைக்கு மேல, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறுக்கு அப்புறம் திங்கட்கிழமைக்கு மேல வெப்பம் படிப்படியா கடகடன்னு குறைய ஆரம்பிக்கும். அப்போ கிழக்கு காற்று வரும். கிழக்கு காற்று வந்தாலும் மேற்கு காற்று கொஞ்சம் வரும். அதனால உள்ள வெப்பத்தை உயர்த்தினாலும் ரொம்ப ரொம்ப குறைவாயிடுங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வரக்கூடிய புழுக்கம் அதிகமா இருக்கும். ஆனா வெயில் இருக்காது. வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு மேல வெயில் இருக்காது, புழுக்கமா இருக்கும். ஏன்னா குறைந்த அழுத்தம் ஏற்பட போகுது தரையில ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தத்துக்கு தான் கிழக்கு மேற்கு திசை காற்று உள்ளே நுழைந்து இரு காற்று இணைவை ஏற்படுத்தி இடிமழை பொழிவு ஏற்படுத்த போகிறது 17ஆம் தேதியிலிருந்து. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் நேற்றைக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருந்தேன். அந்த அறிக்கைக்கு இன்றைக்கு அப்படி தலைகீழா இருக்கு. என்னன்னா, தென் மாவட்டங்களுக்கு நம்ம குறைவா இருக்குன்னு சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா வடகோடி மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டுக்கு தான் கொஞ்சம் குறைவா தெரியுது. தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், கல்வராயன் மலை வரைக்கும், அதாவது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் கடலோரம் உட்பட கொஞ்சம் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். 17ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மழை பிடிப்பு தொடங்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லலாம். அது பெங்களூர்ல முதல்ல மழை தொடங்கும். பெங்களூரு, மைசூரு, அங்கிருந்து நீலகிரி, ஈரோடு 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் மாலை வந்து விட்டால் இடிமழை. பகல்ல கொஞ்சம் வெயில் மந்தமா இருக்கும். வெயிலே இருக்காதுங்க, மேகமூட்டமா இருக்கும். சூடு இருக்காது, ஆனால் வியர்க்கும், புழுக்கமா இருக்கும். காரணம் குறைந்த அழுத்தம் ஏற்பட்டு, குறைந்த அழுத்தம் காரணமாக தான் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பை ஏற்படுத்த போகிறது. கிழக்கு திசை காற்று கூட இருந்தா மேற்க போய் மழை குதிக்கும், மேற்கு திசை காற்று கூட இருந்தா கிழக்கு வந்து மழை குவியும். இதனாலதான் ஆரம்பத்துல மேற்கு திசை காற்று குறைவா இருக்கும், கிழக்கு திசை காற்று கூடுதலா இருக்கு என்பதனால மேற்கை போய் குவிக்கும். ஆரம்பத்துல 17, 18 உள் மாவட்டங்கள் வரைக்கும் குவிக்கும். பிறகு 19 கடலோரம் வந்துடும். 19 கடலோரம் வந்துடும். 20, 21, 22 கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், சென்னை உட்பட. ஆனா எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஏற்கனவே நாம சொன்னதுல தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு குறைவா இருக்கும்னு சொன்னோம். ஆனா இப்ப இருக்கிறதுக்கு சென்னை, திருவள்ளூர்,
செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு தான் குறைவா இருக்கும் போல தெரியுது. மேற்கே போக போக தென்மேற்கே போக போக, தென்மேற்கு இல்ல வடமேற்கே போக போக மேற்கேயும் வடமேற்கேயும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். சரியா சொல்ல போனா கிழக்கு தொடர்ச்சி மலை, திருவண்ணாமலைக்கு மேற்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், திருச்சி, புதுக்கோட்டைக்கு மேற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தரப்போது. பாலக்காட்டு கணவாய் உட்பட ஈரோடு உட்பட நல்லா புரிஞ்சுக்கங்க. டெல்டா வடகடலோரம் மட்டும் குறைவாக இருக்கும். கொஞ்சம் தாமதம் ஏற்படும் மழை வருவதற்கு. கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலா இருக்கும் என்பதனால மழை மேற்கே குவிக்கும். ஆனால் மேற்கு காற்று மேற்கில் இருந்தா மழை கிழக்கு நோக்கி வரும். கிழக்கு காற்று கூடுதலாக இருந்து மேற்கில் இருந்து கிழக்கு வரவிடாமல் தேக்கி தடுத்து நீடித்து நின்று மழை பொழிவை கொடுக்கும் பல மாவட்டங்கள்ல. இடிமின்னல் மழையெல்லாம் இப்போ நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நீடித்து நின்ற மழை பொழிவு கொடுப்பதற்கும் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, அப்படியே கரூர், திண்டுக்கல் மேற்கு பகுதி இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உடுமலைப்பேட்டை எல்லாம், பொள்ளாச்சி எல்லாமே மழை இருக்கு. பொள்ளாச்சி இதுக்கெல்லாம் 18, 19, 20 எதிர்பார்க்கலாம். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை எல்லாம், கோயம்புத்தூர்லாம் கண்டிப்பா இந்த முறை ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பெய்திடும். இந்த முறை கொஞ்சம் பரவலா பெய்யும். கிழக்கு கடலோரம், டெல்டா வடகடலோரத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அதுக்கும் மழை இருக்கு. 20, 21, 22 தேதிகள்ல 19 பெய்யலாம். ஆனால் மழை தொடக்கம் 17ஆம் தேதி நல்ல மழை இருக்கு. கேரள எல்லையோரம் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழைங்க. தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, அதை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டுக்கும், அதாவது கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும், ஆந்திர எல்லையோரத்தை விட ஆந்திர எல்லையோரத்துல திருவள்ளூரை விட திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தில் ஆந்திர எல்லையோரம் நல்ல மழை இருக்கும். அந்த 3 மாவட்டத்திலேயே திருப்பத்தூர் ஒட்டியுள்ள, குப்பம் ஒட்டியுள்ள பகுதி நல்ல மழை இருக்கும். அதை விட கோலார், தங்கவயல், அப்படியே பெங்களூரு, அதை ஒட்டியுள்ள ஒசூர்லேயே கிருஷ்ணகிரியோட ஒசூர் கூடுதலா இருக்கும். தேன்கனிக்கோட்டை கூடுதலா இருக்கும். அதே நேரத்தில் கல்வராயன் மலையோட மழைக்கும் மேற்கே உள்ள பகுதி எல்லாமே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 17, 18, 19, 20, 21, 22, 23, 24ஆம் தேதி வரைக்கும் அந்த மழை இருக்கு. 18, 19, 20, 21, 22 நல்ல மழை இருக்கு. ஆகவே இந்த அறிக்கையோட இணைந்திருங்க. ஒரு 3 நாள் வெயில் அதிகமா இருக்கும். இந்த 3 நாள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கவலைப்படாதீங்க. அதுவும் குறிப்பா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த பகுதியும், சிவகாசி உள்ளிட்ட பகுதியும், மதுரை உள்ளிட்ட பகுதியும், அதே போல ஈரோடு, கரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், வேலூர் கூட பெருசா இருக்காதுங்க. வேலூர் கூட 36 தான் இருக்கும். வேலூர் இப்போ உயராது. மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று கிழக்கில் இருந்து, அதனால பாலக்காட்டு கணவாய் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கே போய் அனலை கொடுக்கும். அதனாலதான் தாராபுரம், பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிக்கு வெப்பம் கூடும் ஒரு 3 நாட்களுக்கு. அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். உச்சபட்ச வெயில் 100 டிகிரிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நாள் பொள்ளாச்சிக்கே 100 டிகிரி வருங்க. கொஞ்சம் கவலைப்படாதீங்க. இந்த 3 நாள் மட்டும்தான் 100 டிகிரி நெருக்கமா இருக்கும். பொள்ளாச்சி மட்டுமில்ல, மதுரை, அதை ஒட்டியுள்ள சிவகாசி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள், மத்திய உள் மேற்கு பகுதிகள். சரிங்களா? இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். அதுக்கப்புறம் மழை வருது 17ஆம் தேதிக்கு மேல. இணைந்தேருங்கள். இடி மின்னல் மழை, மழையை விட இடி மின்னல், வெளிச்சம், இந்த சவுண்டு இதான் அதிகமா இருக்கும். மழையும் இருக்கு. ஆனால் அது பரவலா ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பெய்யாது. மழையை எதிர்நோக்கி இருக்காதீங்க. ஒதுக்கி 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 பெய்யும். பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும். தேக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொட்டிடும், அருகிலே ஒதுக்கிடும். அப்படித்தான் இருக்கும். நல்ல மழை இருக்கும். உங்களுக்கும் பெய்யலாம், உங்களுக்கு அருகிலே பெய்யும். ஆனால் பரவலாக பெய்யும். ஏற்ற இறக்கத்துடன் கூடுதல் குறைவாக இருக்கும். ஆனால் 5, 8, 10, 12 சென்டிமீட்டர்லாம் பெய்ய போகுது. அது கர்நாடக எல்லையோரம் நிச்சயமா நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஈரோடு முதல் நீலகிரி முதல் கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். அதே போல கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு. தென்கடலோரமும் இருக்கு. ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், தூத்துக்குடிக்கும், ராமநாதபுரத்தும் கூட இருக்கு. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. ஒதுக்கி என்பதை மட்டும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். நன்றி.